வணக்க மக்களே 2024க்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வந்து இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுல வந்து என்னன்னா, மத்த செய்தி நிறுவனங்களுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு இந்த தகவல நான் வாக்கு எண்ணிக்கையோட தகவல நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இணையதளத்த வந்து நீங்க அணுகலாம். எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த இணையதளத்துல தான் இருக்கு. இதுக்கான லிங்க்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். உள்ள போயிட்டு நம்மளோட மாநிலத்த வந்து தேர்வு செஞ்சுங்க. இப்போ என்னோட மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறப்போ நான் தமிழ்நாடு வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எங்க டேஷ்போர்ட்லயே வந்துட்டு எந்தெந்த கட்சிகள் லீடிங் இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இங்க இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இங்க டிஎம்கே இருக்குது 19 சீட்டு, இந்தியா கூட்டணி வந்து 8, விடுதலை சிறுத்தைகள் 2 அப்படிங்கிற மாரி இருக்குது. இப்போ வந்து மேல டேஷ்போர்ட்ல காமிச்ச அதே தகவல் தான் இங்க வந்து கீழயும் காமிச்சிருக்காங்க. இப்போ லீடிங்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து இங்க மொத்தமா காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கேயும் நீங்க பாத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா எனக்கு வந்து என்னோட மாவட்டத்தை மட்டும் நான் வந்து பார்க்கணும். இல்ல உங்களுக்கு எந்த எந்த மாவட்டம் வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுதோ அதை வந்து நீங்க இப்படி சைட்ல வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது வந்து கிருஷ்ணகிரி. இப்போ என்னோட மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரின்னு வந்து நான் போறேன். இப்போ கிருஷ்ணகிரின்னு போயிட்டேன்னா இந்த இடத்துல பாருங்க, என்னோட மாவட்டத்துல வந்து யார் யாரெல்லாம் நிக்கிறா, யார் யாரெல்லாம் முன்னிலை வகிக்கிறா, யார் எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க, எத்தனை கேண்டிடேட் இருக்காங்க அப்படிங்கிற மொத்த தகவலுமே வந்து இங்க தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து தெரிஞ்சுக்கலாம். கீழே வந்து பை சார்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது வந்து என்னன்னா மொத்த வாக்குத்தொகை வந்து எவ்வளவு வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு 20% வாக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து அதர்ஸ்ன்னு இருக்கு. அது வந்து 7,54,000 அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இந்த மாதிரி மொத்த தகவல் வந்து இங்க பாத்துக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து எல்லா தொகுதியில் இருக்கிற லீடிங்ஸ் நான் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்த தொகுதியில் இருக்கிற கேண்டிடேட், அப்புறம் வந்துட்டு அவங்க எவ்வளவு லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிற மொத்த தகவலுமே இங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, லீடிங் கேண்டிடேட், லீடிங் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலுமே வந்து இங்க மேல இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேஜ் 2 இருக்கும். இந்த பேஜ் 2ல வந்து பாத்தீங்கன்னா இங்கேயுமே இதோட தகவல்களையும் இங்க பாத்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மக்களே இதுக்கான இன்றைய செய்தி.